மதன் கௌரி அண்ணா அவரை பார்த்தா நான் முழுக்க முழுக்க வீடியோ அப்படிங்கிறதே போட ஆரம்பிச்சேங்க. உண்மையாலுமே என்னுடைய இன்ஸ்பயர் ஆன அவரை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி வீடியோ போட்டு எடுக்கிறேன். அவரை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்து வளர்றாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களில் கலந்து கல்லூரிகளில் பள்ளிகளில் படிச்சிருக்கிறாரு. படித்து முடிச்சாட்டி ஐடி கம்பெனி மெட்ராஸில் வேலை செஞ்சிருக்கிறாரு. இப்படி இருந்த காலகட்டங்களில் அவர் காதலிச்ச பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில வந்து ஒரு மன வருத்தம் ஏற்பட்டுச்சான். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் தனிமைப்படுத்தப்படுகிறார் இயற்கையாகவே. அப்படி தனிமைப்படுத்தப்படும் போது அந்த லவ் ஃபெயிலியர் வந்து அதில் மீண்டு வரதுக்கோசரம் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணுகிட்ட பேச முயற்சி பண்ணுறாரு. இன்றைக்கி இருக்கிற மாதிரி அதிகப்படியான வாட்ஸ்அப்பு, மெசேஞ்சர் இந்த மாதிரி ஆப் இதெல்லாம் கிடையாது. அவர் கொஞ்சம் சை டைப்பாக என்னமோ தெரில, அந்த பொண்ணுகிட்ட வந்து தன்னுடைய தகவலை தெரியப்படுத்தணுங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுறாரு, நிறைய முயற்சிகள் பண்ணுறாரு. இப்போ நாம்பளாம் சின்ன பையனாக இருக்கும்போது சன் மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பினோம் அவங்க டிஸ்பிளேல காட்டுவாங்க. அப்படிலாம் கூட இவர் ட்ரை பண்ணுறாரு. நம்ம அனுப்பும்போது அந்த பொண்ணு பார்த்துச்சுன்னா நம்மளோட பேர் நம்ம அந்த பொண்ணை எதிர்பார்க்குறோம், பேசணும்னு நினைக்கிறோம், அந்த பொண்ணு புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கிறாரு. நானும் கூட யோசிச்சிருக்கிறேன் அப்போலாம். அவர் வந்து அந்த மாதிரிலாம் யோசிச்சு பண்ணியிருக்கிறாரு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் பொழுது நாம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி வைக்கலாம் அந்த பொண்ணுக்கோசரம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வீடியோ பேசி யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ணுறாரு. பதிவேற்றம் பண்ணி வச்சுட்டாரு. பதிவேற்றம் பண்ணினாட்டி தன்னுடைய நண்பர்கள் சகாக்கள் இவங்க கிட்டலாம் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்ப காலகட்டத்தில் மதன் கௌரி அண்ணாவுக்கு தெரியாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய மிக பாப்புலரான மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அவர் வரப்போகிறேன்னு சொல்லி அவருக்கு தெரியவே தெரியாது. அப்படிதான் வந்து அவர் ஆரம்ப காலகட்டங்களில் தன்னுடைய காதல் தோல்வியில் தன்னுடைய காதலிக்கிட்ட தன்னோட கருத்தை தெரிவிக்கணும்னு சொல்லி தான் அந்த அண்ணன் ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பித்தவர் இடையில கொஞ்சம் விட்டு விடுறாரு, டைம் விடுறாரு. டைம் விட்ட வாட்டி அவர் வீடியோங்கிறத அப்லோட் பண்ணுறாரு. அப்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் 2 விதமான கண்டென்ட் அப்படிங்கிறது போடுறாரு. ஒன்று எவர் கிரீனு, ஒன்று ட்ரெண்டிங்கு. ட்ரெண்டிங் அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன நடக்குதோ அது ட்ரெண்டிங்கு. இன்றைக்கி என்ன நடக்குதோ அது ட்ரெண்டிங்கு. இப்போ வந்து திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் சசிகலா அம்மா அவர்களுக்கும் இடையில வந்து ஒரு தர்ம யுத்தம் நடக்குது அப்படின்னா அது அன்னைக்கு ட்ரெண்டிங்கு. ஓகேவா? ஜெயலலிதா அம்மாவோட வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது எவர் கிரீனு. யார் வேணாலும் எப்போ வேணாலும் போட்டு பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவோட நினைவு நாள் வருது அப்படின்னா, இந்த அம்மாவோட பிறந்த நாள் வருது அப்படின்னா, அந்த அம்மாவோட வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லி நம்ம யாரோ ஒருத்தர் தொலைவி பார்ப்பாங்க. இதுவே ஓபிஎஸ் சசிகலா அம்மா இவங்களுக்குள்ள அந்த தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லி அவர் பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ட்ரெண்டிங்கு. இதுதான் 2க்குள்ள வித்தியாசம். யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த காரணமும் தேவையில்ல போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் எவர் கிரீனு. அன்னைக்கு ஒரு நாள் ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது ட்ரெண்டிங்கான விஷயம். அன்னைக்கு பரபரப்பாக இருக்கிறது ட்ரெண்டிங்கு. அது அன்னைக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இப்படி இருக்கக்கூடிய மதன் கௌரி ஆனால் எப்பவுமே எவர் கிரீன் விஷயம் தான் பேசிகிட்டு இருப்பார். நிறைய விஷயங்கள் பற்றி என்னென்ன பேசுவார், இமயமலை பற்றி பேசுவார். அடுத்த நாள் எகிப்துக்கு போவார். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா காசாவுக்கு வருவார். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தோம்னா பீம்குண்டுக்கு போவார். அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா இலங்கைக்கு போவார். அடுத்த நாள் மலேசியாவில் இருப்பார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரை பற்றி பேசிகிட்டே இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய மதன் கௌரி அண்ணா ஒரு நாள் நம்ம ஊரில் நடக்கக்கூடிய ட்ரெண்டிங் கண்டென்ட் ஒன்று பேசுகிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ் அப்படிங்கிறது போயிருக்குது ஆரம்ப காலகட்டங்களில். லட்சங்களில் போயிருக்குது, மில்லியனை தொட்டிருக்குது. உடனே அவருக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிருச்சு. ஓஹோ! ட்ரெண்டிங் வீடியோக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குதா, ஒரு மகத்துவம் இருக்குதா, நம்ம அதை ஃபாலோ பண்ணணும், அதை நம்ம விடக்கூடாது, இறுக்கி பிடிச்சிக்கணும், இறுகப்பாக பிடிச்சிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அப்படி முடிவு பண்ணாரு வீடியோ அப்படிங்கிறது பதிவேற்றம் பண்ணுறாரு. அப்படி பதிவேற்றம் பண்ண ஆரம்பித்த வாட்டி ஒரு நாள் எவர் கிரீனு, ஒரு நாள் ட்ரெண்டிங்கு, ஒரு நாள் எவர் கிரீனு, ஒரு நாள் ட்ரெண்டிங்னு போட ஆரம்பித்தார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 ட்ரெண்டிங் மட்டுமே போட ஆரம்பித்தார். வாரத்தில் ஒரு நாள் எவர் கிரீனு, மீதி 6 நாள் ட்ரெண்டிங் போடுறாரு. இப்போ இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ நடக்குது, இப்போ கன்னியாகுமரியில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, திருத்தணியில் ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா மற்ற யூடியூப் சேனல்காரங்களாம் அந்த ஒரு விஷயத்தை வச்சு 3 நாள் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஓடினது, ஒடியாந்தது, தாவுனது, பறந்தது. மதன் கௌரி என்ன பண்ணுவார், இன்னைக்கு இந்த விஷயத்த பேசி முடிச்சிருவாரு. நாளைக்கு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாரு. 3 நாள் கழிச்சு திருத்தணி அந்த ரயில் சம்பவம் தெரிஞ்சுக்கிட்டவங்க தொலைவி பார்த்தாங்கன்னா இவருடைய வீடியோ சஜஷன் வந்து நிற்கும் ஃபர்ஸ்ட்டு. இவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஆரம்பித்த நாளே பேசி விட்டுருப்பாரு. அதாவது அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய ட்ரெண்டிங் அப்படிங்கிறத பேசி விட்டுருவாரு. அதுக்கு அடுத்த நாள் அது இன்னும் ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் அன்னைக்கு என்ன ஆகும், இவரோட வீடியோ வந்து வலைவலியில் முன்னாடி வந்து நிற்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டு வந்தவர் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு. இவர் சின்ன பையனாக இருக்கிறப்ப இருந்தே தனக்குன்னு ஒரு இமேஜ் ஒன்று வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டதாகவும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இவரை ஏற்றுக்கல. இவர் வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து பார்த்தோம்னா ஒரு டிவி ஷோ சம்திங், அவர் பேர் சொல்ல தேவையில்ல, டிவி சேனல் பேர் சொல்ல தேவையில்ல. இந்தாண்ட ஸ்டேஜில் ஒரு 10 பேர் இருப்பாங்க, இந்தாண்ட ஸ்டேஜில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. நடுப்புற ஒருத்தர் கோட்டு போட்டுட்டு பேசுவார். பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இல்லை. உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி 2 பேருடைய கருத்தையும் கேட்டுட்டு இவர் ஒரு கருத்து சொல்லுவார் நடுவராட்டம். அது வந்து பட்டிமன்றம் கிடையாது, சரியா? அந்த நிகழ்ச்சி பேர் சொல்ல தேவையில்ல. நான் சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவிலேயே வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு மட்டும்தான் கோட் ஷூட் போட்டு வருவாங்க. அந்த டிவி நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, கோட் போட்டு வந்தவர் அவர்.
அது வந்து ஒரு ரெக்கார்டு பிரேக்கு. அவர் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். அவர் இருந்த நிகழ்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா, இவர் கூட்டத்தில ஒருத்தரா உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்குது. அதுக்கு முன்னாடி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைச்சுச்சு. ஆனா, அவரு பேசுறதுக்கு யாரும் ஒத்துக்கல. "நீ பேசுறது சரியில்லப்பான்னு" சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமேட்டு என்ன பண்றாரு, ஓகே நம்மள பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம், இப்படி ட்ரை பண்ணலாம். எப்படி ட்ரை பண்ணலாம்? கூட்டத்தில போய் ஒரு தடவ உட்காரலாம்ன்னு சொல்லிட்டு, அவங்க புரொஃபசர் கூட்டிட்டு போறாரு. அங்க போய் இவரு மேல உட்காந்துட்டாரு. ஷூட்லாம் ஆரம்பிச்ச வாட்டி, கேமராமேன் என்ன சொல்லியிருக்கிறாரு, "கண்ணு நீ இன்னும் கீழ இறங்கு கண்ணு, அங்க உட்காராத" அப்படின்னு சொல்லிட்டு இவர இறக்கி விட்டுட்டு, அந்த இடத்துக்கு ஃபோக்கஸ் பண்ற மாரி கேமரா இப்படி காமிச்சுட்டு, அப்படி காமிச்சாங்கன்னா, ஒரு அழகான பொண்ணு இருக்கிற மாரி, ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு பொண்ணு. இவங்க காலையிலேருந்து ஒரு பொண்ண உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வச்சு ஒரு ஷூட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து அவர் மதன் கௌரியன் வந்து ஃபீல் பண்ணி அழுதாராம். என்னடா இது நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு அடையாளம் இல்லாம போயிருச்சே! ஒரு ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்க்கறது கூட இவனுங்க ஏத்துக்க மாட்டேங்கிறானுங்களே! இவங்கலாம் என்ன மனுஷனா இருப்பானுங்க? ரொம்ப மோசமான ஆளுங்களா இருக்கிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுருக்கிறாரு. அப்படி வருத்தப்பட்ட மதன் கௌரியன் அண்ணா என்ன பண்ணிருக்காரு, வெளில உள்ளாடி வந்தாட்டி, நெறைய வீடியோ அப்படிங்கிறது போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சவரு, போஸ்ட் பண்ண அவருக்கான உரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்திருக்குது. பொருளாதார ரீதியாவும் அவர் இன்னும் மேம்பட்ட ஒரு நிலைக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோடைய டாப் 10 யூடியூபர்ஸ்ல எடுத்து பார்த்தோம்னா, அவர் இருப்பாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த 10 யூடியூபர்ல அவரும் ஒருத்தரு. அவர பிடிக்காதவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். அவங்க பிடிக்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மேல சொல்றதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். எனக்கு அவர பிடிக்கும்னா, அவரோட உழைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அவர் ஒரு வழிகாட்டி இருக்கிறாரு. நான் வந்து வீடியோ போடுறதுக்கு காரணம் அது அவரு தான். எப்படி? அவரு ஒரு வீடியோல இது பண்ணும்போது, ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 2022ல நான் முதல்ல வேற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். அப்ப ஆரம்பிக்கும் பொழுதே வந்து, இவர பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வீடியோ போட ஆரம்பிச்சேன். அப்ப ஆரம்பத்தில நான் பேசுற வீடியோவ எடுத்து அந்த WhatsAppல ஸ்டேட்டஸ்ல வைப்பேன். அத பார்த்த ஒரு நண்பர்கள்லாம் சொன்னாங்க, "இதுக்கு முன்னாடி இந்த அண்ணாவோட வீடியோ பார்த்துருக்கிறேன். நான் நோட்டீஸ் பண்ணி பார்த்ததில்ல. சூப்பரா பார்க்குறாருப்பா, பேசுறாருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உட்டுருவேன். அப்பதான் இன்னொருத்தர் சொன்னாங்க, "ஏய் நீ பேசுறது நல்லா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு, "மதன் கௌரி அண்ணாவ ஃபாலோ பண்ணு, மதன் கௌரி அண்ணாவ ஃபாலோ பண்ணுன்னு" சொல்லி நெறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆமா. இந்த அண்ணன நாமளே ஏற்கனவே பார்த்துருக்குறோம் தானேன்னு சொல்லிட்டு, அவரு என்னென்ன பேசுறாரு, அவருடைய ஆட்டிட்யூட் எப்படி இருக்குது, அவருடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு, அவர பார்த்து காப்பி அடிச்சு தான் அதாவது அவர் பேசுற கன்டென்ட்ட காப்பி அடிக்க கிடையாது. அவரு கன்டென்ட் காப்பி நோ. பட் அவருடைய கேரக்டர் காப்பி. ஓகேவா? அவருடைய குணம் எனக்கு பிடிச்சிருக்குது. அவரோட உழைப்பு எனக்கு பிடிச்சிருக்குது. அத பார்த்து நான் வீடியோ அப்படிங்கிறது போட ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அவரு கூட உட்காந்து பேசணும். அவரு கூட உட்காந்து ஒரு டீ ஷாப்ல வந்து ஒரு டீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு ஆசையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேற என்ன ஆசை? நம்ம என்ன அவர்ட்ட பணம் ஒரு 10,00,000 கேட்க போறோமா? இல்ல 2 வீடு வாங்கி கொடுங்க, ஒரு கார் வாங்கி கொடுங்க, ஒரு புல்லட் வாங்கி கொடுங்கன்னு கேட்க போறோமா? அது ஒண்ணும் கிடையாது. எனக்கு அவர பிடிக்கும். ஒரு ஆசை. ஒரு ஆசை. இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஊருக்குள்ள யாரையும் சொல்ல வேணாம். இந்த ஊர்லயும் சொல்ல வேணாம். வெளியூர்ல சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப வந்து எனக்கு வந்து புட்டின் அவர்கள ரொம்ப பிடிக்கும். ரஷ்யன் பிரசிடென்ட் புடின். அவர எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து என்ன ஆசை? அவரு கூட உட்காந்து ஒரு காஃபி சாப்பிடணும். ஒரு ஃபோட்டோ பிடிக்கணும்னு ஒரு ஆசை. இவ்வளோ தானே பண்ண முடியும். நான் போய் அவங்க வீட்ல 1 வருஷம் தங்கி இருக்கிறேன் நான் சொல்ல முடியும்? முடியாது. நம்மளுக்குன்னு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, காடு இருக்குது, கரை இருக்குது. நம்ம பொழப்ப நம்ம பார்க்குறது நம்மளுக்கு சரியா இருக்குது. ஒரு ஆசை. என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய மனுஷன். ஒரு பிராண்ட் இமேஜ். அவரு கூட உட்காந்து சின்னதா ஒரு காப்பி, ஒரு டீ, காஃபி ஏதாவது சாப்பிட்டா எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா, அவரு கூட உட்காந்து சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு அடிப்படையான, ஒரு எதார்த்தமான, ஒரு சிம்பிளான ஒரு ஆசை. இது வந்து என்னுடைய கனவுன்னு கூட நான் சொல்லுவேன்.